ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் ரிஷப ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் வக்ரகதியான சனி பகவான், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தாலேயானால் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிக்வேதம் யஜுர்வேதத்தினுடைய உபாகரமானு போட்டிருக்கோம். வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாளாக சொல்லக்கூடியது பூனல் மாத்திப்பா, ரொம்ப பெரிய விசேஷமான நாள், வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகர்மா. 20ஆம் தேதி அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும், அதாவது ரிக் யஜுர் சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே அன்றைக்கி காயத்ரி ஜபம் 1008 காயத்ரி ஜபம் பண்ணுறதும், தலையாவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் இந்த இதுவெல்லாம் பண்ணி அதை ஹோமகுண்டம் வளர்த்து அதெல்லாம் பண்ணி பண்ணுறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 22ஆம் தேதி அன்னைக்கு தேய்பிரை சதுர்த்தின்றதெல்லாம் மகா சங்கரஹர சதுர்த்தி வருது. அதை தவிர பார்த்தோம்னா இன்றைக்கி வாஸ்து நாள் வேறு. மத்தியானம் 2:31 4:01 வரலும் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றவர் ஒரு வருஷத்துக்கே பார்த்தோம்னா 8 நாள் தான் கண்ணு முழிப்பார். அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது, நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. திதி வாரம் சூன்யம் எந்த ஒரு இதுக்கும் கட்டுப்படாது. அதாவது ராகுகாலம் யமகண்டம் அந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே வராது. நட்சத்திரம் எந்த ஒரு தியாஜ்யம் அதெல்லாம் எதுவுமே வராது. அதனால் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரக பிரவேசமோ இல்லைன்னா மனை அடிகோல் படுறதோ இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுலேயும் 2:31 4:01 அப்படின்னும்போது அதை 5ஆக பிரித்து 18 நிமிஷமாக பிரிச்சிருப்பாள். வாஸ்து புருஷன் கண் விழித்து, அதாவது அவர் காலை கடன்கள் முடிக்கும் நேரம் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் 18 நிமிஷம், அதற்கு பிறகு சாமி பூஜை செய்யக்கூடியது ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு அவர் போஜனம் செய்கிறதும் 18 நிமிஷம், அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல் 18 நிமிஷம் அப்படின்னு 18 5 வகையாக பிரிச்சிருப்பாள். இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரமும் போஜனம் செய்யும் நேரமும் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது 4:01 - 36 நிமிஷம் அப்படின்னு பார்த்தாலேனால் கிட்டத்தட்ட 3:25 ஒரு 36 நிமிஷத்துக்கு ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம். இந்த காலகட்டத்தில் ராகு காலம் இருந்தாலும் சரி, யமகண்டம் இருந்தாலும் சரி, குளிகை இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம், அதாவது நட்சத்திரம் சரி வரல அப்படின்னாலும், அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திற்கும் அது கட்டுப்படாது. அதில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 22ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் ஒரு 2:30 2:31 4:01 வரலும் இருக்குது. அடுத்தது பார்த்தாலேயானால் இந்த வாரத்தில் 25ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி திதி வருது. சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது முருகனுக்கு வேண்டிக் கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது. இது தேய்பிரை சஷ்டி. இந்த காலகட்டத்தில் தேய்பிரை சஷ்டியில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள், கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள். அதை தவிர பண முடை இருப்பதற்கு, அதற்கு போவதற்கு அந்த கஷ்டங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம் இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது. ஒரு வருட காலம் பண்ணக்கூடியது. அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்தாலேயானால் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுக்கு, அதாவது சந்திர பகவான் மதிகாரகன் 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் உங்களுடைய பிறந்த ராசிக்கு இருக்கும்போது சந்திராஷ்டமம். அதனால் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது.
சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய அதாவது முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிநாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா அதாவது புத்திகாரகன், அதாவது மனக்காரகன், அவரே மனக்லேசமடையக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் சந்திராஷ்டம காலகட்டங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது என்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க காரியத்தை பண்ணுங்கோ. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். சரி, இந்த வாரம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை 19/8/2024 25/8/2024 வரை உண்டான பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அப்பாயின்மெண்ட் தரேன். அதாவது உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சாலேயானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்திரனுக்கு சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சார நிலை பிரகாரம் உங்களுடைய கஷ்டகாலங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய கஷ்டத்துக்கு என்ன வழி அப்படின்றதையும் சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிக்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 19/8/2024 25/8/2024 வரை உண்டான காலகட்டத்திற்கு ஒரு ராசியாக பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். 7 சனி நடக்கிறது, உங்களுடைய ஜென்மசனி வேறு நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். 8ஆம் இடத்துல கேது பகவான் வேறு. அதனால் மென்டல் டிப்ரெஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்றது ஒரு டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்களே தனியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நண்பர்களோடு சேர்ந்துருங்க, அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறது பெரிய விசேஷம். சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். அதுவும் சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் நண்பர்களை விட்டு பிரியாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எதிர்பாலினத்தவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் லீவ் ஆகிறதுக்கு நண்பர்களோடு இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு மென்டல் டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் 19/8/2024 25/8/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 19ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அவருக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வளர். சூரியனும் சந்திரனும் 180 பாகையில் இருக்கிறது. சப்தமத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். சுக்கிரனால் பார்க்கப்படுறதும் நல்ல ஒரு ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால புனர்பியோகம் ஏற்பட்டால் உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் முடிக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இது 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணி வரலும் இருக்கும். அதற்கு பிறகு 21ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 24ஆம் தேதி அதிகாலை 1:30 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். ராகுவோட சம்பந்தம் இருந்தாலும் பணவரவிற்கு கம்மி இருக்காது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதியான சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 24ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 26ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி ஸ்தானாதிபதி அதாவது 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்றது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக தொழிலில் புதிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கும்பராசிக்காரர்கள்
மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, எலும்பு சம்பந்தமான மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து கனிம வளங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள், அதை தவிர வந்து எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் செய்கிறவர்களெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஆடிட்டர், அதை தவிர வந்து அட்வொகேட்டு, இந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கிறவர்களுக்கு திடீர் பண வரவு, திடீர் மாற்றங்கள், ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் வந்து பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும்.